ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டோருக்கு இல்லைன்னா விண்டோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துவைக்க போடும்போது இந்த வளையம் எல்லாமே நமக்கு தனியாகவே கலண்டு வந்துடும். சில சமயத்தில் அந்த வளையம் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்களே, அந்த நெட்டு மாதிரி பின்னாடி ஒரு கிளாத் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே துண்டு துண்டாக பிஞ்சு கூட வந்திருக்கும். நிறைய பேர் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை எப்படி ஈஸியாக நம்ம வந்து சூப்பராக துவைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து இப்படி மடித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து மடித்து எடுத்துருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த வளையம் வந்து நேராக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அந்த வளையத்துக்குள்ளே இந்த மாதிரி வந்து ஒரு கயிறு இல்லைன்னா ஒரு வயர் போட்டு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு துணிப்பை வந்து எடுத்துக்கோங்க. துணிப்பை இல்லைன்னா ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பை வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து அந்த நம்ம கட்டி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த வளையம் அந்த பாட்டு மட்டும் உள்பக்கம் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இன்னொரு ரப்பர் பேண்டு மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு நூல் போட்டு நல்லா டைட்டாக இருக்க கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட எத்தனை ஸ்க்ரீன் இருந்தாலுமே நீங்கள் சூப்பராக நீங்கள் வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணி நீங்கள் துவைக்கும் போது நீங்கள் என்ன மாதிரி போடுறீங்களோ அந்த மாதிரியே இருக்கும். சில சமயத்தில் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஸ்க்ரீன் கூட வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இது தெரியாமல் வாஷிங் மிஷினில் போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து துவையில் நமக்கு அப்படியே அது வளையம் எல்லாம் தனித்தனியாகவே வந்து கலந்து வந்துடும். நிறைய பேர் கண்டிப்பாக இந்த அனுபவம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே இந்த அனுபவம் இருக்குது. நிறைய ஸ்க்ரீன் வந்து இந்த விஷயம் தெரியாமல் நான் போட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் துவைச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அழுக்கு உங்களுக்கு போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வளையம்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிஞ்சு தனியாக போகவே போகாது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி போட்டோமோ அந்த மாதிரியே இருக்குது. ஆனால் துணியும் வந்து நல்லா துவைச்சிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி சாரீலாம் நம்ம வந்து வேர் பண்ணும்போது இப்படி வந்து பின் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த பின் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த சாரீ வந்து சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிடும். சில சமயங்களில் அந்த சாரியில் இருக்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னோட அந்த அடிப்பகுதியில் அந்த ரவுண்டாக இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து போய் மாட்டிக்கும். அந்த மாதிரி மாட்டும்போது சாரீ வந்து சீக்கிரம் வந்து ஓட்ட விழுந்துடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக மாறிடும். இது நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான புடவையாக இருந்தாலுமே நம்ம அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சாரியே வந்து வீணாக போயிடும். இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து எடுத்துக்கிட்டு அந்த பின்னோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி அடிச்சு விட்டுருங்க. நல்ல திக்கான கோட்டிங்காக அடிச்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் உங்களோட சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி கூட நெயில் பாலிஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நல்ல காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால அந்த சாரி வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது, அந்த துணியும் போய் மாட்டாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இது வந்து நான் செடியில் என்னோட வீட்டில் வச்சு வளர்த்த செடியிலேருந்து எடுத்த முருங்கையில் தான். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு எனக்கு வந்து வந்துச்சு. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து நல்ல தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் நல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வைக்கணும் அப்படின்னா வெயிலில் காய வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே நிழல்லே வந்து உலர்த்தி காய வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கீரை சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் எதுவும் நீங்கள் சேர்க்கவே கூடாது. நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல கலர் மாதிரி வர்ற வரைக்கும் அதை வந்து வறுத்து எடுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து வந்து சேர்த்துருக்கேன். இது இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கருப்பு உளுந்து வந்து சேர்த்துருக்கேன். அதுவும் வந்து வறுபட்டதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நான் எடுத்துருக்கிற ஸ்பூன் உங்களுக்கு பார்த்தா தெரியும். கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளையும் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பையும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நான் இன்றைக்கி சேர்த்துக்கலை. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா அந்த மாதிரி வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க. அதாவது மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, முழு மல்லி, அது வந்து எடுத்துக்கிட்டு அதையும் வறுத்து தனியாக ஆற வச்சுருங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும்.
அதையும் சேர்த்து வறுத்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. என்னோடய மிளகா வந்து ரொம்ப காரம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிளகும் வந்து சேர்த்துருக்கோம். முருங்கைக்கீரை ரொம்ப அதிகமாக சேர்க்கலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி கப் யூஸ் பண்ணி மிளகா மட்டும் வந்து சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. நல்லா கமகமன்னு வாசம் வரும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இதையும் ஒரு 2-3 தடவை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த பதத்தில் அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். கீரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அதை வந்து யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி வந்து பண்ணிடலாமா. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க, இன்னுமே நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சம் கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்து இந்த மாதிரி வந்து வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலைகளை சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி பீசஸை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து நீங்கள் மினி இட்லி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சேர்த்துக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இன்றைக்கி வீட்டில் பெரிய இட்லி தான் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்துருக்கேன். இட்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே வந்து முருங்கைக்கீரை பொடியையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பும் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு எடுத்து நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த மாதிரி முருங்கைக்கீரை இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏர் டைட்டான கண்டெய்னரில் இந்த மாதிரி பொடியை வந்து கொட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த டைப்பு சீப்பு வந்து யூஸ் பண்ணி நம்ம தலை வர்றோம் அப்படின்னா முடி வந்து நல்லாவே போய் சிக்கிக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா சொல்லவே வேண்டாம். முடி போய் நல்லாவே சிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எப்படி தான் எடுத்தோன்னாலுமே அது வந்து அருந்து தான் வரும். அதை வந்து ஈஸியாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா. இந்த மாதிரி ஒரு சீப்பு எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய பெரிய பல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பக்கம் யூஸ் பண்ணி அந்த சீப்புக்கு கீழே அடிப்பக்கத்தில் வச்சு இப்படி ஒரு இழுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அவ்வளோ முடியும் உங்களுக்கு வந்து எடுக்க வந்துடும். பாருங்கள் எப்படி வந்து குயிக்காக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம வீட்டில் நிறைய வந்து வெரைட்டியாக அந்த மாதிரி தைக்கிற ஊசியெல்லாம் வந்து வச்சுருப்போம். இதை வந்து நம்ம எங்கேயாவது வச்சுட்டு அவசரத்துக்கு தேடும்போது நமக்கு வந்து ஞாபகம் வரவே வராது, எங்கே வச்சோம் அப்படின்னு தேடிட்டு இருப்போம். அடிக்கடி இந்த மாதிரி ஊசிகள் வந்து தொலைஞ்சும் போயிடும். அந்த மாதிரி தொலையாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம தீந்து போன பென் வந்து யூஸ் பண்ணி இதில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். தீந்து போன ரீஃபில் மட்டும் தனியாக எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஊசி எல்லாத்தையும் அந்த மேல் பகுதியில் உள்ளே வந்து சேர்த்துட்டு அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி கார்க்க வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது அந்த ஊசிகள் வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாது. ரொம்ப ரொம்ப சேஃபாக நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கேயே இருக்கும். தேவைக்கு ரொம்ப அழகாக நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணினா எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.